கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட கடைசி காலங்களை குறித்து நம்மோடு கூட கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய வருகைக்கு நேராக நம்மை நடத்தும்படிக்காக அவர் நம்மள அன்புள்ளவராயிருந்து ஆண்டவர் நமக்கு அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த கடைசி காலங்களை குறித்து அறிய நமக்குள்ள ஒரு வாஞ்சை வர வேண்டும். ஆண்டவரோடு அவருடைய வருகை ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்கு நேராக நம்ம என்ன செஞ்சுட்ருக்கிறோம், நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள பெருகும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரத்தில் 9வது வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறதான கர்த்தருடைய வார்த்தை. ஒரு வார்த்தை நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்க. இந்த வார்த்தை மூலமாக எங்களை நீங்கள் உருவாக்குங்க, தைரியப்படுத்துங்க, விசுவாசம் பெருகட்டும். அதிகாரத்தினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கேட்டதான ஒரு வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அப்படின்னு ஆரம்பிக்குது. குறிப்பாக இந்த 24வது அதிகாரத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது கடைசி காலங்களை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு அதிகாரம். இதில் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது அதிகமாக 30க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு பெண்டிங்கில் இருக்குது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. சிலது சீக்கிரமாய் நடக்க போகிறது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான தீர்க்க தரிசன அதிகாரம்தான் மத்தேயு 24வது அதிகாரத்தில். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்களும், அது மாத்திரமல்ல உலகத்தின் முடிவுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்களும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த அதிகாரத்தில். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வருகைக்கு முன்னாடி நடக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தில் ஒன்று தான், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. அப்படின்னா கடைசி காலத்தில் உபத்திரவம் பெறுகிற ஒரு காலம். கடைசி காலம் உபத்திரவம் பெருகும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அநேகருக்கு நம்ம இன்னைக்கு கேட்குற அநேக மெசேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் உன்னுடைய துக்கத்தை மாற்றுவார், உன் கஷ்டங்களை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் வேதனையை துடைப்பார், உபத்திரவத்தை மாற்றுவார். இப்படி தான் நம்ம அநேக மெசேஜஸ் கேட்குறோம். இந்த இந்த மெசேஜ்களையே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால நம்ம இப்படிப்பட்ட மெசேஜஸ், அதாவது உண்மையான ஒரு உபத்திரவம் உண்டு, கடைசி நாட்களில் உண்டாகும் அப்படின்ற உபத்திரவங்கள் எல்லாம் பார்த்து பேசும்போது இப்படிப்பட்ட மெசேஜை கேட்கறதுக்கு நம்மளுடைய இருதயம் என்ன செய்யறதில்ல, விருப்பமாக இல்லை. ஏன் விருப்பமாக இல்லைன்னா, இதெல்லாம் நமக்கு இருதயம் தயாராக நம்முடைய கண்கள் அல்லனா நம்முடைய சிந்தனை, நம்முடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அந்த பிளெஸிங் மட்டுமே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்கிற எந்த மெசேஜும் உங்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனப்படாது. ஆனால் வேதத்தை திறந்த உங்களுடைய இருதயம் திறந்த ஒரு இருதயமாக, ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்ப்போடு இதை நீங்கள் லிசன் பண்ணீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சூழ்நிலைகள் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வெளிப்பாடு, ஒரு பெரிய அவேர்னஸ் உண்டாகி ஒரு ரெவலேஷன் கிடைத்து நம்ம ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக அதை நம்மை பலப்படுத்தும். அப்போ பாருங்க, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலையை செய்வார்கள் அப்படின்னு 2வது பாயிண்ட். உபத்திரவம், 2வது கொலை. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லா இடங்களிலும் பலவிதமான உபத்திரவங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் உபத்திரவம் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், நம்ம இந்திய தேசத்தில் பல இடங்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உபத்திரவம் பெருகி கொண்டிருக்கு. மணிப்பூர் எடுத்துக்குங்க, 1.5 வருஷமாய் மணிப்பூரில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் கலவரங்கள் பெருகி அநேக மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க மரித்திருக்கிறாங்க ஒன்று. ஆனால் அது வெளிப்புறத்தில் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறாங்க. உண்மைதான், அது மத கலவரம் அல்ல. அதை ஏதோ வேற டிஃப்ரெண்டான ஆங்கிள் அதை கொண்டு போயிட்டு இன்றைக்கும் அது அங்கே நடந்து கொண்டு தான் இருக்குது ஒன்று. 2வது, அநேக மாநிலங்களில் சபைகளுக்கு விரோதமாக இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், நான் கடந்த நாளில் ஆண்டுடைய ஊழியத்து நிமித்தமாக, வேலை நிமித்தமாக நான் இந்தியாவில் ராஜஸ்தான் என்கிற மாநிலத்தில் கடந்து போன போது, நான் அங்கே அதே ராஜஸ்தானில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அதே தேசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ராஜஸ்தான் அஜ்மீர், ராஜஸ்தானில் ஜெய்ப்பூருங்கிறதான அந்த கேபிட்டலில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஊழியத்தை பண்ணுறேன். அதே கிராமத்தை சார்ந்தவர் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு ஊழியக்காரர் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவருடைய கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு வேலையும் செய்து ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அவர்களோடு கூட அநேக காரியங்களை நான் பேசி கொண்டிருக்கும் போது அவர்கள் சொல்கிறாங்க, இந்த காலம் சுமார் கடைசியாக ஒரு 10 வருஷமாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேக விதமான உபத்திரவங்கள் பெருகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். கடந்த வாரம் நான் அந்த தேசத்துக்கு, அந்த மாநிலத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு சபையில் அந்த கிறிஸ்துவுக்கு விரோதமான தீவிரவாதிகள், அதாவது கிறிஸ்துவளுக்கு விரோதமான தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு சபையை பிடிச்சி அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை பிடிச்சி அடித்து உடைச்சி பலவிதமான தீமையான காரியங்களை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்துகிட்ருக்கு. அதில் 2 பாஸ்டர்ஸ் வந்து சிறையில் இருக்காங்க. நான் போகும்போது அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட இப்படியாக போய் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே சொன்னார், இந்த மாதிரி வெளியூரில் இருந்தெல்லாம் வர ஊழியக்காரங்க ஒரு கிராமத்தில் போகிறத பார்த்து அவங்க வாட்ச் பண்ணி இந்த மாதிரி பல உபத்திரவங்கள் இருக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் எனக்கு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதே இதெல்லாம் நம்ம ரெடியாக தான் போயிருக்கிறோம். பட் இருந்தாலும் அவர் வண்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஒருவேளை நான் போகிறேன் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்போது என்ன பிடிச்சி ஒருவேளை சிறையில் அடைக்கலாம், இல்லை அடிக்கலாம், உதைக்கலாம், கொலை பண்ணலாம், என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இருதயத்தில் ஒரு கேள்வி. பரவாயில்ல, நம்ம ஆண்டவருக்காக வந்திருக்கிறோம், என்ன சம்பவிச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவருக்காகத்தான் நம்ம வாழ வந்திருக்கிறோம் என்கிற உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு தைரியம் வந்தபோது ஆண்டவருக்காக அந்த இடத்துல ஆண்டவர் பலமான காரியங்களை கர்த்தர் என்ன செய்தார், அந்த மாநிலத்தில் கர்த்தர் செய்தார். நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு பிறகு அடுத்த வாரம் போகும்போது ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தை முழுவதுமாக சபையை அடித்து உடைத்து என்ன பண்ணாங்க, மண்டல ரத்தம் வருகிற விதத்தில் ராஜஸ்தானில் மிகப்பெரிய ஒரு கொடிய உபத்திரம் உண்டானது. இப்போ இது ஒரு மாநிலம் அல்ல, யூபியில் பயங்கரமான பிரச்சனை இருக்குது, இந்தியாவில். இதெல்லாம் ஏன் நடக்கிறது? ஏன் என்று சொன்னால் கடைசி நாட்களில் இது நடைபெற்று தான் ஆகும். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது வந்து இந்தியாவுக்குள்ள நான் சொன்னேன். இன்னொரு சம்பவம் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா, ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல நடந்த ஒரு சம்பவம். இது கடந்த வாரம், அதாவது கடந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் நடந்த ஒரு சம்பவம். பல செய்திகளில் வந்த ஒரு செய்தி தான். எங்கே அப்படின்னா, காங்கோங்கிறதான ஒரு தேசம். அந்த தேசத்தில் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான தீவிரவாத கும்பல் என்ன பண்ணுறாங்க, 70 கிறிஸ்தவர்களை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, கழுத்தறுத்து கொண்டாங்கன்னு சொல்லி வந்த செய்தி, பல நியூஸில் வந்த செய்தி. அப்போது காங்கோங்கிறது ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. இன்றைக்கி நிறைய இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் கர்த்தராகிய இயேசுவை அறிந்து அநேகர் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை அறிந்து அவருடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டே வருகிறாங்க. இப்போ 70 பேர் என்ன செஞ்சாங்க, தலை துண்டித்து இரத்த சாட்சியாகி மறித்திருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்காக நம்ம நிச்சயமாக ஜெபம் பண்ணோம். அப்போ இதுக்கு உபத்திரவம் பண்ணி கொலை பண்ணாங்க. சில இடங்கள் உபத்திரவம் அடித்து உடைத்து இதெல்லாம் பண்ணுறாங்க. அடுத்த லெவல் என்ன பண்ணுறது, உபத்திரவம் தாண்டி என்ன நடக்குது, கொலை நடக்குது. இது எல்லாமே என்னென்னா கடைசி காலங்களில் இது அதிகமாக பெருகும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் உண்மையாய் கர்த்தருடைய ஊழியம் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறவங்க இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் பலன் தருவார். இதை பார்த்து ஐயோ நான் சாகக்கூடாது, நான் என்ன வந்து இப்போ நான் கொலை செஞ்சுனா என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், அப்படிலாம் நினச்சிட்டுன்னா நம்ம ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஊழியம்ங்கிறது ஒரு சோல்ஜர் மாதிரி. அந்த சோல்ஜர் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க. எதுக்காக வேலைக்கு போகிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும், நான் ஒரு வேளை சாகலாம், நான் இந்திய தேசத்துக்காகவோ இல்லை ரஷ்யாவுக்காகவோ அமெரிக்காவுக்கோ எந்த நாட்டில் அவங்க சோல்ஜராக போனாலும், இஸ்ரேல் தேசமானாலும் அந்த சோல்ஜருக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன். ஒருவேளை நான் என் தேசத்துக்காக சாகக்கூடிய சாவு வந்தால் கூட நான் சாகிறதுக்கு தயார்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டு தான், கான்ட்ராக்டில் சிக்னேச்சர் போட்டு தான் வேலைக்கே ஜாயின் பண்ணுறாங்க எல்லா நாடுகளிலும். அப்போது ஆண்டோட ஊழியத்திற்கு வரும்போது சொகுசாலாம் ஊழியம் பண்ண முடியாது. அந்த காலங்களெல்லாம் என்ன முடிஞ்சு போயிடுச்சு. இனி வந்து கடைசி நாட்களில் கிளைமாக்ஸில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ உபத்திரவங்கள் பெருகிதான் ஆகும். நான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ மூலமாக பேசிகிட்டு இருக்கிறேன், ரைட்டு, வீடியோவில் பிரச்சனை வராது. ஆனால் வீடியோவோடு ஊழியம் நின்று போகிறது அல்ல, இறங்கி ஃபீல்டில் போயிட்டு நாங்கள் ஊழியம் பண்ணிட்டு தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை. அப்போது ஏனென்று சொன்னால் கடைசி நாட்கள் உபத்திரவம் பெருகத்தான் செய்யும். இப்போ இந்த உபத்திரவத்தை பார்த்து ஐயோ செத்துருவனா கொன்றுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பயந்து இருந்தால் ஊழியம் நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட ஊழியமும் ஆண்டவர் எதிர்பார்க்காத ஊழியம். அப்போ ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இதை காட்டிலும் கொடுமையான உபத்திரவங்கள் எல்லாம் அவங்க தாண்டி தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் நின்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகமெங்க 300 கோடி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அதில் 100 கோடிக்கு அதிகமான ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கணக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட அன்றைக்கு அந்த பெரிய உபத்திரவம் தாண்டி தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் நிற்கிறது. இப்போ உபத்திரவத்தை வைத்து பயப்படுத்தி அவங்க ஊழியம் அப்படி அழிந்து போகாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர்.
அவர் உபத்திரவப்படுத்தினார்கள், உண்மைதான். உபத்திரவம் முடிந்து அவர் மரித்தது உண்மைதான். 3வது நாள் உயிரோடு எழும்பி அவருடைய வல்லமை உலகமெங்கும் பார்த்தார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால உபத்திரவத்துல நீங்கள் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோசிச்சு பாருங்க. உபத்திரவங்க படுத்துவாங்க. ஒருவர் மரிப்பது உண்மைதான், ஒரு ஊழியக்காரன் மரிப்பாங்க உண்மைதான். ஒருவேளை நான் பிரசங்கிற நான் மரித்தாலும் எனக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் எழும்புவாங்க, அதுதான் உண்மை. அப்போ ஒரு கிரகம் ஸ்டேன் மரிக்கலாம், ஆண்டவருக்காய் மரித்தார், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலை கர்த்தருக்காய் எழும்பும். அதுதான் வரலாறு. அதுதான் நமக்கு கிறிஸ்தவம், நமக்கு அந்த சரித்திரத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பெரிய உபத்திரவம் உண்டான. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தார், 1வது வசனம் 4வது வசனம், பயங்கரமான உபத்திரவம், துன்பம் எங்க எருசலேம் ஆலயத்தில் உண்டானது. அப்போஸ்தலர்களும் சீஷர்கள் எல்லாம் சிதறப்பட்டு போனாங்க. சிலர் கொலை செய்யப்பட்டாங்க. யாக்கோபு கொலை செய்யப்படுறாரு. அதன் பிறகு இவர் நம்ம ஸ்தேவானையா முதலாவது என்ன செய்யறாரு, அவர் இரத்த சாட்சியா மரிக்கிறாரு. இப்படி பல அப்போஸ்தலர்கள் மரிக்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரங்க மரிக்கிறாங்க. ஆனால் அந்த உபத்திரம் அவங்களை என்ன செய்ய முடியல. ஒருவர் மரித்தால் அதே இடத்துல 10 பேர் 1000 பேர் ஆண்டவர் எழுப்பி இன்றைக்கும் கிறிஸ்துவம் இருக்கிறது. அதனால இந்தியாவில் உபத்திரவத்தில் ஒருவேளை நான் சொல்றது ஈஸியா இருக்கலாம், ஆனால் பிராக்டிக்கலா போனால் கடினம் தான், உண்மைத்தான். ஆனாலும் அந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்து ஆண்டவர் என்ன செய்வார், வல்லமையாய் நடத்துவார். அதனால் உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார், நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் எங்களை பலப்படுத்துங்க. உடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்குள்ள பெரிய ஒரு விசுவாசம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.